அது ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? அது பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? இனிமே யாரையும் பண்ணக்கூடாது. இனிமே அப்பா அம்மா பாக்குற பையனை கல்யாணம் அப்படின்னு லவ்லாம் செட் ஆகல. லவ்லாம் அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது செட் ஆகுமா இல்ல ஒர்க்க பார்க்கலாமா? அத்தை பொண்ணுதான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். என் கூட இருக்கிறவனே லவ் பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ, நீங்க அவங்களுக்கு என்ன இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்க. ரீசனே நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களா? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? 2024 உங்களுக்கு எப்படி போனுச்சு? நல்லாதான் போச்சு. எந்த லவ்லாம் செட் ஆகல. லவ்ல எப்படி அவ அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது செட் ஆகுமா இல்ல ஒர்க்க பார்க்கலாமா? 2024ல மறக்கவே முடியாது அப்படிங்கிற லவ் தான். லவ் பண்ணிருக்கீங்க? லைக் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு. லைக் இட் வாஸ் இது வந்து என்னோட காலேஜோட லாஸ்ட் இயர், லைக் யூஜி காலேஜோட லாஸ்ட் இயர். ஸோ அப்போல்லாம் ஹாப்பி மெமரிஸ் எண்ட் ஆயிடுச்சு. லைக் நெக்ஸ்ட் வீட்டில் ஒரு 3 months இருந்தேன். எப்படா காலேஜ் போகணுன்னு இருந்துட்டு திருப்பி சேலம்ல இருந்து தெரியாம மாட்டிட்டேன். செம்ம சலுப்பு எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி போகுது. ஏன் அப்படி சொல்றீங்க? பார்த்தாவே வெறியாகுது. அது எதுக்கு வந்தது ஆள் போனதே தெரியல. அவ்வளவு சலுப்பா போகுது. ஓகே, உங்களுக்கு 2024ல லவ் அந்த மாதிரி ஏதோ சொல்லணும்? எல்லாமே ஹாப்பி டைம்ஸ், எல்லாம் சேட் டைம்ஸ் எல்லாமே கலந்து போனுச்சா? உங்களுக்கு சேட் டைம்ஸ்னா எந்த மாதிரி? லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்படிலாம் இல்ல, லைக் ஸ்டடி ரிலேட்டடா தான் இருந்துச்சு. ஸ்டடி ரிலேட்டடா? ஓகே. 2024ல யாரையும் லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லையா? சரி, 2025 இல்ல அப்படி எதுவுமே ஐடியா இல்லையா? விட்டுட்டு போயிட்டாங்களா? விட்டுலாம் போல. அது அப்படி போயிட்டாங்க. ஏன் போனாங்க? அது எப்படின்னா லவ்வா தான் எனக்கு ஏத்துக்கலாம். ஓ, அதனால நாமளும் அப்படியே ஃப்ரீயா விட்டோம். நீங்களும் போய் எதுவும் பிடிக்கல. 2025ல ஒருத்தர் பாத்துட்டு இருக்கோம். பாத்துட்டு ரெண்டு. இருக்கீங்களா? பேசிக்கலாம். சூப்பரா போச்சு. 9th கிளாஸ் அப்புறம் 10th ஸ்டார்ட் ஆக போகுது 2025ல. ரொம்ப மெமரிஸ் கிரியேட் பண்ண ஸ்கூல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த இயர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த வேர்ஸ்ட்ல இயர் போச்சு. அத்தை பொண்ணுதான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் போனா நானும் போனேன். அப்புறம் ஒருத்தன் அடிச்சுட்டான், வெளியே வந்துட்டேன். ஃபைட் ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டேன். என் கூட இருக்கிறவனே லவ் பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ, நீங்க அவங்களுக்கு என்ன இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் இங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா ப்ரோ? உங்களுக்கு மனசுல எந்த வன்மமும் இருக்கும்? வருவான் அவங்க இப்ப ஆளோட எங்க அத்தைய உடத்துக்கு வருவான். அப்ப மட்டும் பார்த்தா வாடா கனியோட போன அம்மாவோட அவ்வளவுதான். நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி போனுச்சு 2020? சேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி போச்சு, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போச்சு. ஓகே, 2024ல எனக்கு இவங்களை மறக்கவே முடியாது, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி யாரும் இருப்பாங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் அப்படிலாம் யாரும் இல்லையா? சரி, ஏதோ லவ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? கண்டிப்பா இல்ல. இதுல வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. 2025ல அதனால என்னோட பழைய காலேஜ மிஸ் பண்றேன். 2024 பாதி நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் அவ்வளவு பிடிக்கல. ஓகே ஓகே. நீங்க 2025ல மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கீங்களா? நோ 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 நோ. அத பத்தி ஐடியா இல்ல. ஏன் மேரேஜ் பண்ண மாட்டீங்க? இப்போதைக்கு அந்த ஐடியா ஐடியா வயசும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு பொட்டன்ஷியலா நம்ம இண்டிபெண்டா இருந்ததுக்கு அப்புறம் போலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு நல்லா தான் போச்சு. நல்லா தான் போச்சா? ஜாப் கிடைச்சது. ஜாப் கிடைச்சதா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டெவலப்பரா இருக்கீங்களா? உங்களுக்கு 2024ல எனக்கு இப்படி நடந்திருக்கு, என்னால வந்து இவனை மறக்கவே முடியாது, அந்த மாதிரி எந்த பர்சனும் இல்லையா உங்க லைஃப்ல? என் கொலீக்ஸ் சொல்லுவேன். புரியல. கொலீக்ஸ் இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. கூட வேலை பார்க்குறோம். கூட வேலை பாக்குறவங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல, ஆ, இது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு சொல்றீங்களா? நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் தான் அந்த மாதிரி. அந்த மாதிரி எதுவும் இல்ல. லவ் அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? லவ்லாம் இல்லையா? சரி, 2025 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியே போனாங்க. போயிடு. 2025 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேர்ஸ்டா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 10th போர்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு அப்படின்றீங்க? இல்ல, சிங்கிள் இஸ் ஓகே. சிங்கிள் இஸ் ஓகேவா? நீங்க? Of course no. நோ. ஓகே. அப்புறம் 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? How was the year 2000? Yeah, it was good. It was good. I Okay. enjoyed it. Okay. எங்க வீட்டுக்கும் தெரியும், எங்க வீட்டுக்கும் தெரியும். அவன் வருவானா, அவனை திட்டும் போது அவங்களுக்கு வெறியாகும்ல. அது போல எனக்கு அவனா வாங்க அப்பா அப்படின்ட்டு போயிருவான். ஓகே. 2025ல என்ன ஐடியா இருக்கு? எனக்கு எதுல அப்பா இறந்துட்டாப்ல, ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஒன்னும் 4 ஆட்டோ ஓடணும். அப்பா பேர் போட்டு ஒரு 4 கார் ஓட்டணும், அவ்வளவுதான்.
ஓகே ஓகே ப்ரோ. இதுக்கு மேல அந்த பொண்ணு வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? வாய்ப்பே இல்ல. ஏன்? அதான் அவனை நம்பி போயிடுச்சுல. ஓ, அந்த பையன் உங்க கூட இருந்த கூட இருந்த ஃப்ரெண்டு தான். அதெல்லாம் பெருசா நினைக்கல. சரி போ. ஓடி போய் மேரேஜ் பண்ணீங்களா அரேஞ்ச் மேரேஜ்? நம்மள வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ். வசூல் நிறைய பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் அந்த பொண்ணு வீட்ல ஒத்துக்கலினா என்ன பண்ணுவீங்க? கன்ஃபார்மா ஒத்துக்குவேன். நிறைய ஏமாற்றம், ஹாப்பியும் இருந்தது, இந்த மாதிரி எல்லாமே கலந்து. ஏமாற்றம்னா உங்களுக்கு லவ் பண்ணாத வரைக்கும் என் கூட இருந்தான். ஓகே. அவர் லவ் பண்ண உடனே அவன் ஃபிகர் அவ பேச்சு கேட்டு என்னைய வந்து ஒரு மாதிரியா நீங்க அவனை பேச. பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்படி பண்ணதுக்கு? என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் வேணும், லவ் வேணும். இது சொல்ல அவன் நல்லா இருந்தா எனக்கு ஓகே, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு மனசுல இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல, அவளுக்கு வந்து இப்படி நினைக்கணும், இப்படி அவ கஷ்டப்படணும் அந்த மாதிரி எனக்கு என்ன. நல்லா இருந்தா okay. நல்லா இருந்தா என்ன ரீசன் ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்க? அது ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? அது பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா?